பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நினைக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்னென்ன அம்சங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க? இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதனை பாதுகாப்பதற்காகவும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஆளுநர்கள் இது போல மாநில சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் காலதாமதம் படுத்துவதாகவும் முடிவெடுப்பதில் காலதாமதம் படுத்துகிறார்கள், காலவரையின்றி முடிவை அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மாநில அரசுகள் வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். தமிழக அரசும் வழக்கை பதிவு செய்திருந்தது. தெலுங்கானா, பஞ்சாப், கேரளா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநில அரசுகளின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது தமிழக அரசின் வழக்கு விசாரணை முடிவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு சார்பில் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதாவது முதலாவதாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் ஆளுநர் அதற்கு 3 விதமான முடிவை எடுக்க முடியும். ஒன்று, ஒப்புதல் வழங்கலாம், இல்லது ஒப்புதல் வழங்காமல் அதனை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த 10 மசோதாக்களையும் ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தார். திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு அனுப்பியிருந்தது, 2வது முறையாக அனுப்பியிருந்தது தமிழக அரசு. அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார் ஆளுநர். அந்த முடிவானது தவறானது, சட்ட விரோதமானது என கூறி உச்சநீதிமன்றம் ஆளுநர் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்ட விரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என கூறி அந்த உத்தரவை ரத்து செய்து அந்த மசோதாக்கள் என்றைய தினம் ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பியதோ அன்றைய தினம் முதல் அந்த மசோதாக்கள் அமலில் வந்திருப்பதாகவும் நடைமுறையில் வந்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமான ஆர்டிகல் 142 பயன்படுத்தியதான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தமிழகத்திற்கு மட்டும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதனை தாண்டி இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் தமிழக அரசு சார்பில் இன்று பெறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என மாநில அரசு பரிந்துரை செய்தால் 1 மாதத்திற்குள்ளாக அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். அதே போல சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் மசோதாக்களை 3 மாதங்களுக்குள்ளாக ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அதாவது திருப்பி அனுப்புகிறேன் என முடிவெடுத்தால் அதனை 3 மாதத்திற்குள்ளாக திருப்பி அனுப்ப வேண்டும். அல்லது 2வது முறையாக ஒரு மசோதா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அனுப்பி வைத்த தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும். அதாவது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள அனைத்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அதாவது ஆளுநர்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுதான் நடக்க வேண்டும் என பல்வேறு தருணங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பானது இந்த காலக்கெடுவுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. நன்றி திரு அரவிந்த் குணசேகரன், உங்களுடைய இணைவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.